ஆதி சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாஸான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. ஆதி வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம ரத்னா முன்னாடி போய் நிக்கிறாங்க. ரத்னா வந்து, "நீ ஆதியாப்பா? இத்தன நாளா நீ எங்க இருந்தங்கிற?" மாரி கேட்குறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. நம்ம முத்துப்பாண்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட குட்டி ஆதி வந்து பேசுறாங்க. "நீங்க எப்படி இருந்தாலும் எங்க அப்பாவ கண்டுபிடிச்சு தருவீங்களா? யாருப்பா நீ? மொதல்ல எங்க இருக்க?" அப்படின்னு சொன்னோனே, "என் பேரு ஆதித்யா" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க அப்பாவோட பேர் என்னங்கிற மாரி கேட்டோனே, சொல்ற மாரி தெரியல. ஏன்னா, நான் பொறந்ததுலேருந்து எங்க அப்பாவ பார்த்ததே இல்ல. எங்க அம்மா சொன்னதே இல்ல. எனக்கு எங்க அப்பா வேணும் சார். எங்க அம்மா டெய்லி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எது சொன்னாலும் கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பா எங்க இருக்காங்கங்கிற விஷயத்த கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் சார் எனக்கு உதவி பண்ணணும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கங்கிற மாரி கெஞ்சினோனே, சரிப்பா நான் வீட்டுக்கு வரேங்கிற மாரி சொல்லிட்டு, காலையில எந்திரிச்ச உடனே வேலையா ஆதி வீட்டுக்கு தான் போணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. மனோவ கூப்பிட்டுட்டு வராங்க நம்ப பெரிய ஆதி. கேட்குறாரு அந்த இடத்துல, "மனோ எனக்கு தெரிஞ்சு உங்க அக்காவோட வீட்டுக்காரன கண்டுபிடிச்சே ஆவணும். அவங்க படுற பாட்டெல்லாம் பார்த்தா, மித்ராலேருந்து எல்லாரும் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட முகத்திரையும் வந்து கிழிக்கலான்னு பார்த்தாலும், வெளியில இருக்கிறவங்களெல்லாம் நான் எப்படி பேசி புரிய வைக்க போறேன்னு தெரியல. நாளுக்கு நாள் இந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப கேவலமா தான் நம்ப பாரதிய வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அக்கா வீட்டுக்காரன பத்தி உனக்கு தெரியுமா? நானே பார்த்ததில்ல. டேய் கொஞ்சமாவது நியாயமா இருக்காடா? மத்தவங்க சொன்னா சரிங்க. ஆண்டாளு, அவங்களோட பாட்டி, அவங்களோட அம்மாங்கிற விஷயம் வந்து தெரியுது. ஓ! அப்படியா? சரி, சரி. இப்ப நம்ம என்ன பண்ணலாங்கிற மாரி யோசிக்கிறாங்க. காஞ்சிபுரத்துக்கு போனா எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். இவங்க மாசம் மாசம் காஞ்சிபுரத்துக்கு போறத மட்டும் மறக்காம போறாங்க. அங்க போய் எங்க அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து கேட்டா, கண்டிப்பா தெரியும். அந்த ஊருக்கு நீ போனது இல்லையா? என்ன எங்க அக்கா எப்போதுமே காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போனதில்ல. தனியா தான் போவாங்கங்கிற மாரி சொன்னோனே, சரிடா போவோங்கிற மாரி யோசிச்சுட்டு காலையில ரெடி ஆகு. இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சே ஆவணும். உங்க அக்கா வீட்டுக்காரன கண்டுபிடிச்சு பாரதியோட சேர்க்காம நான் ஓய போறதே இல்ல. அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணங்கிற மாரி ஆதி அதிரடியா முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில மனோவும் நம்ப பெரிய ஆதியும் கிளம்பலான்னு பார்க்குறப்ப, முத்துப்பாண்டி வந்து வராங்க. "இவ்வளோ பெரிய வீட்லயா வந்து இருக்காப்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த வீடு எங்களோட சொந்த வீடு இல்ல அங்கிள். நாங்க இப்போதைக்கு இந்த வீட்ல வந்து தங்கியிருக்கோம். இது எங்க முதலாளியோட வீடுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க." முத்துப்பாண்டி வந்தோனே அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல. மித்ராவும், அவங்களோட அண்ணி, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சுத்தமா வந்து தெரியவே இல்ல. "யார் நீங்க?" குட்டியாதின்னு ஒருத்தவங்க வந்து ஃபோன் அடிச்சு என்ட்ட பேசுனாங்க. "அங்கிள் நான் தான் உங்க கிட்ட பேசினேன். என்னத்த வந்து இழுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லி மித்ரா கிட்ட அவங்க அண்ணி வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, "சரி பொறுத்திருந்து பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, பெரிய ஆதியும், மனோவும் கீழ இறங்கி வராங்க. "என்ன ஆச்சு? ஆதி வந்து என்ன ஃபோன் அடிச்சு சொன்னா உங்கள்ட்ட? உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? எனக்கு தெரிஞ்சாகணும்" அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி கேட்குறாங்க. இத கேட்டோனே அரண்டு போயிட்டாங்க நம்ம பாரதி. பேர் எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. "தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரன நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, மித்ரா அப்படியே வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க முத்துப்பாண்டின்னு. பார்த்தா மிகப்பெரிய சாதனையெல்லாம் இவர் பண்ணியிருக்காரே அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து தெள்ள தெளிவா மித்ராவுக்கு வந்து தெரியுது. "அண்ணி வந்திருக்கிறவங்க சாதாரண ஆள் இல்ல. இவங்க இறங்கிட்டாங்கனாலே வெற்றி நிச்சயம். அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா யாருமே முடிக்க முடியாத வந்து கேஸெல்லாம் இவங்க அசால்ட்டா வந்து முடிச்சிருக்காங்கன்னு சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே, அச்சச்சோ! நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி மித்ராவும் அவங்க அண்ணியும் யோசிக்கிறப்ப, ஆதி வராங்க. பரவாயில்லையே! குட்டி ஆதி வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுருக்கானா, நம்மளும் இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா கரெக்ட்டா இருக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "இல்ல சார், முடிஞ்ச கதை முடிஞ்சதாவே இருக்கட்டும். இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம்" அப்படின்னு சொன்னோனே, "பேர மட்டுமாவது சொல்லுங்கங்கிற" மாரி சொன்னோனே, வந்து சொல்லுவோம். இப்போதைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்போம். அவங்களோட ஃபோட்டோ டீட்டெயில் எதுவும் இருக்கா? அப்படின்னு சொன்னோனே, எதுவுமே வந்து இல்ல. நான் அவங்கள பத்தி நினைக்கவே விரும்பல. அவங்க முகம் எப்படி இருக்குன்னே எனக்கு மறந்துருச்சு. அப்படின்னு என்னென்னமோ பொய் சொல்றாங்க. காதல்ல இருக்கலாம், சண்டை இருக்கலாம். ஆனா வெறுப்பு வரலாமா? வெறுப்பு வரக்கூடாதுல்ல. அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து அருமையா பேசிட்டு இருக்கிறப்ப, என் பையன் உங்களுக்கு தெரியாம ஃபோன் பண்ணி உங்கள தொந்தரவு பண்ணிட்டான். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோனே, இல்ல எனக்கு எங்க அப்பா வந்தே ஆகணுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, இந்த விஷயத்த பெருசாலாம் நீங்க ஹேண்டில் பண்ண வேணாம். அவரு இந்த ஊர்லயே இல்ல, இந்த நாட்டிலேயே இல்ல. அவர் வெளிநாட்ல இருக்காரு. அவர பத்தி இருக்கிற தகவல்லாம் எனக்கு தெரியவே இல்லங்கிற மாரி சொல்லும்போது, கண்டிப்பா இது எல்லாமே பொய் தாங்கிற விஷயம் பெரிய ஆதிக்கும், மனோவுக்கும் நல்லாவே தெரியுது. சரிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா, ஃபோட்டோ இல்ல மத்த டீட்டெயில் எதுவா இருந்தாலும் குடுங்க. உங்க ஹஸ்பண்ட் பத்தி விஷயம் எல்லாம் சொன்னீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். வேணாம் சார். முடிஞ்சு போன வாழ்க்கைய திருப்பி மொதல்லேருந்து ஆரம்பிச்சா, அவருக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கலாம். இத பத்தி எதுவும் பேச வேணாங்கிற மாரி சொன்னோனே, அப்படி வந்து முத்துப்பாண்டி மட்டுக்கு போகும்போது,
நிச்சயம் நான் கண்டுபிடிப்பேன்ப்பா. உங்க அம்மா க்ளூ குடுத்தா தான் நான் கண்டுபிடிப்பேன்னு அவசியம் இல்ல. இவங்க யாரு? இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க? எப்படியெல்லாம் கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு, உன் அப்பாவ உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்புங்கிற மாரி அந்த இடத்துல மித்ரா முன்னாடி வந்து சொல்றாங்க. பாரதிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இல்லங்க, இந்த பையனுக்காக நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மாட்டும் போறாங்க. சரி இனிமேட்டு நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து போறாங்க. நம்ம மனோவும், ஒரு பக்கம் ஆதியும் யாருக்கும் தெரியாம ஊருக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "நீங்க 2 பேரும் எங்க போறீங்க?" "எங்களுக்கு பர்சனலா கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மனோவ எங்கேயாவது இறக்கி விடணுமா? அவன இறக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நாங்க வந்து வெளியில கொஞ்சம் போறோங்கிற மாரி சொன்னோனே, "சரி நான் வேணா வரட்டான்னு?" சொல்லி மித்ராவும் கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் போயிட்டு வந்துடுறேன்னோனே, "சரி மனோ நீ பார்த்து பத்திரமா போய்க்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு, போய் சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியா கிளம்புறாங்க. கிளம்புனோனே ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்ல வந்து மீட் பண்றாங்க. வீட்ல போய் சொல்லிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இங்கேருந்து நம்ப காஞ்சிபுரத்துக்கு போறோம். எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்காம வரவே கூடாது. மாமா அங்க போயி நம்ப எப்படி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆதிக்கிட்ட வந்து கேட்கும்போது, கரெக்ட்டு தான். இருந்தாலும் பாரதிய பத்தி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருக்கும். வா நம்ம நல்ல நேரம். எங்கேயாவது யார்ட்டயாவது கேட்போம்ன்னு சொல்லிட்டு, அப்படியே கேஷுவலா வந்து போறாங்க. நம்ப ஆதியும், மனோவும். சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கா வந்து போனோனே, பாரதி ஃபோட்டோவ எடுத்து காட்டலான்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்துலயும் வந்து காட்டுறாங்க. ஆனா, எந்த தகவலும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. "என்னதுடா எல்லா இடத்துலயும் வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். உங்க அக்கா ஃபோன்ல பேசும்போது, எந்த இடத்துல இருந்தாங்கன்னு உனக்கு ஏதாவது ஒரு க்ளூ தெரியுமா?" அப்படின்னு சொன்னேன். "ஆமா, ஒரு வாட்டி ஏதோ ஒண்ணு எழுதுனாங்க. அப்ப நான் ஒரு விலாசத்த படிச்சேன்னு சொல்லி வார்த்தை மட்டும் தெரியுது. அத சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இருக்கிறது மொத்தம் 5, 6 இடம் தான். அப்படி இருக்கும்போது இந்த 5, 6 இடத்துல பாரதியோட ஃபோட்டோவ காட்டுனா நிச்சயம் நமக்கு பலன் கிடைக்கும்னோனே, ஃபர்ஸ்ட்டு 2, 3 இடம் பார்க்குறாங்க. 4வது இடத்துக்கு வந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து, "இவங்கள பார்த்துருக்கீங்களா? எதுக்கு இவங்க ஃபோட்டோவ வந்து வச்சு தேடிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுக்கலாமா?" முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட இது மாரிலாம் பேசக்கூடாது. அப்பன்னா உங்களுக்கு தெரியும். நான் வேற யாரும் இல்ல. இவங்களோட தம்பி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. சரிப்பா, அப்பன்னா உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கணுமே! எனக்கு அவங்க அக்காவோட முன்னாடி இருக்கிற வாழ்க்கைய பத்தியெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. தயவு செஞ்சு சொல்றீங்களா? அப்படின்னு சொன்னோனே, ஃபோட்டோ வந்து காட்டுனோனே, "ரத்னாத்தோட மருமகப்பா. நீ அவங்கள்ட்ட கேட்டீன்னா, எல்லா விஷயமும் உனக்கே சொல்லுவாங்க." அப்படின்னு சொல்லிர்றாங்க. "ரத்னமா? அவரு எங்க இருக்காருங்கிற விஷயத்த வந்து கேட்ட உடனே, அவங்களா? அவங்க ஒரு பெரிய கதைப்பா. பாரதியோட கதையெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கயேன், ரொம்பவே வந்து சங்கடமா இருக்கும்." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரத்னா வந்து பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. செம மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்பன்னு பார்த்து தான் ரத்னங்கிற பேரு கேட்ட உடனே, வாசு வந்து வந்துட்டாரு போல. மீசைய முறுக்கிட்டு அப்படியே வந்து கைய வச்சுட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல. "என்ன ஆச்சு ஆதி? என்ன ஆச்சு ஆதிங்கிற?" மாரி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம மனம், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஏதோ ஒரு டச்சிங்கா இருக்கு. இத்தன வருஷம் என் வாழ்க்கையில மறைஞ்சிருந்த விஷயம் இப்போ புதுசா வந்து தெரிஞ்சுச்சுன்னா, மனசு வந்து அடிச்சுக்கும்ல. அது என்ன ஏதுன்னு எனக்கே புரியல. நான் யோசிச்சுட்டு இருக்கேன்." அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. "சரிங்க, வாங்க போய் பார்க்கலாம். இல்ல இங்க ஏதாவது டீ குடிச்சிட்டு போவோமா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ரத்னங்கிற பேர வந்து கேட்ட உடனே, என் மனசு ஏன் இப்படியெல்லாம் வந்து யோசிக்குதுன்னோனே, ரத்னா வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இது ஒண்ணும் புது வீடு மாரி தெரியலையே! புது தெரு மாரி தெரியல. புது ஊர் மாரியும் தெரியல. நான் ஆல்ரெடி இங்க இருந்த மாரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வாசு ஏன் இப்ப எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து தெரியுதே! யாரா இருப்பாங்க இவங்க? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ரத்னா உள்ள இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்து போப்போறாங்க. நம்ம ஆதியும், மனோவும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.